போலீஸ்காரி என்ன முறைக்கிறா அப்படியே அவ மொழிய புடுங்கி கையில குடுத்தலாமான் இருக்கா. அத்த, அந்த ராணி நமக்கு என்னமோ வார்னிங் குடுக்கற மாதிரியே பேசினா, அதை கவனிச்சிங்களா? அக்கா, அதுவும் எவ்வளவு தெனாவட்டான பேச்சுக்கா. அதெல்லாம் அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இத பாருங்க, நானும் ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கேன். சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் பொறுமையா இருந்தா நமக்கு எதுவுமே இல்லாம போயிடும். இல்லன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவுல நம்ம 4 பேர் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஏமா, எந்த ஒரு காரியத்தையும் உருப்படியா பண்ண மாட்டீங்களா? அந்த ராமலிங்கம் இப்ப ஜெயில இருக்கான். அந்த ஆளு வாயை திறந்து எல்லா உண்மையும் சொன்னா நம்ம 4 பேரும் ஜெயிலுக்கு போய் களி திங்க வேண்டியதுதான். ஏய், நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல. ஆனா போறதுக்கு முன்னாடி அந்த பூமியை கொன்ன மாதிரி ராணியை என் கையால துடி துடிக்க சாகடிச்சிட்டு தான் போவேன். அத்த, இன்னும் 2 நாள்ல அந்த ஆதிக்கும் தர்ஷினிக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இருக்கட்டும் தமன்னா, ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறது இதுதான் கடைசி தடவை. இன்னும் 2 நாள்ல அந்த ராணிய போட்டு தள்ளிட்டு இந்த கல்யாண வீட எழவு விட மாத்தல. என் பேரு சாவித்திரி இல்ல. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. பயப்படாதீங்க. என்ன ஒண்ணு பண்ணி. மாமா மாமா, நான் உப்புல மனோமா. அக்கா, நான் தான் ரகுவரன்கா. அக்கா, நாங்களே பயந்து போய் இங்க வந்தா நீங்க எங்களுக்கு மேல பயந்து நிக்கிறீங்களேக்கா. உங்களை இந்த நேரத்துல ஒரு மனுஷன் இப்படி பயமுறுத்துவீங்க? அக்கா, என் ரூம்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன்க்கா. அப்போ திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சுக்கா. என்னன்னு முழிச்சு பார்த்தனா ஜன்னல் எல்லாம் படபட 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 படபடன்னு அடிச்சுக்கிச்சுக்கா. ஆமா அத்த, நான் ஜன்னல் கதவை மூடினா டப்புன்னு கரண்ட் போயிடுச்சு. கொலையே நடுங்கிடுச்சு அத்த. ஆமாம்மா, பயம்னா என்னன்னே தெரியாம அகோரியா இருந்தம்மா. என்னையே பயமுறுத்திட்டாமா. சரி, பயத்தை வெளியே காட்டாம போன்ல டார்ச் ஆன் பண்ணா எங்க இருந்தோ ஒரு உருவம் என் மூஞ்சிக்கு முன்னால கொடூரமா ஒரு உருவம் வந்ததுமா. அதனால அலறி அடிச்சு ஓடி வந்தோம்மா. அக்கா, எங்க எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் உயிர் போய் உயிர் வந்ததுக்கா. இங்க மட்டும் என்ன வாழுதான்? உங்க 3 பேருக்கும் என்ன நடந்துச்சோ அதேதான் எனக்கும் நடந்துச்சு. ஐயோ, நானே பயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆஸ்வாசப்படுத்திக்கலான்னு கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா நீங்கள வந்து பயமுறுத்துறீங்களா? கொலகார பாவிங்களா, என்ன கொன்னது பத்தாதுன்னு தாத்தாவோட தம்பியையும் அவரோட பொண்டாட்டியையும் கொன்னுட்டீங்களே. அடுத்து ராணியையும் கொல்லணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களை நான் மட்டும் கொல்ல போறதில்ல, ராணி கையாலேயே உங்க 4 பேரையும் எப்படி துடிக்க துடிக்க கொல்ல வைக்க போறேன்னு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு மரண பயம்னா என்னன்னு தெரியும். இப்ப உங்களுக்கு மரண பயத்தை காட்டுறேன். என்னம்மா, வீடு ஃபுல்லா கரண்டே இல்ல, இந்த டிவி மட்டும் எப்படி ஆன் ஆச்சு? ஐயோ, என்கிட்ட கேட்டா எப்படா தெரியும்? நானும் உங்க கூட இங்க தானே இருக்கேன். ஐயோ, நான் தான் டிவில வரேன். அக்கா, தம்பி, என்ன என்ன ஒண்ணும் பண்ணிடாத மம்மி, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ஐயோ, மம்மி மம்மி, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் வளர்மதி சித்திய பிடிக்கும்ல?
என்ன கொன்னுட்டா அவ பொட்டையும் பூவையும் இழந்துருவா. என்ன விட்டுருங்க. இது பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா வேற ஏதாவது தண்டனை கொடுங்க. இந்த மாதிரி தண்டனை எல்லாம் கொடுக்காதீங்க. என்ன கொன்னுடாதீங்க, தயவு செஞ்சு என்ன கொன்னுடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுருங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ, ராணி ராணி என்ன விட்டுரு ராணி, என்ன எதுவும் பண்ணிடாது ராணி. எழுந்திருக்க முடியலையே. ஐயோ, ஐயோ, மனுக்கு சுத்தி எனக்கு பாமா. ஐயோ, என்ன விட்டுரு ராணி. இந்த பாம் வெடிச்சா ஒரு சின்ன எலும்பு கூட மிஞ்சாது ராணி. ரொம்ப பயமா இருக்கு ராணி. இதை எடுத்துரு ராணி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற ராணி. வேணா ராணி. என் அக்கா பொம்மிய துடிக்க துடிக்க கொண்டு என்னாண்ட உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சு நிறுகிற வெக்கமா இல்ல? அவங்களும் எம்மா தூரம் கெஞ்சிருப்பாங்க. அவங்கள பாவம் பார்த்து விட்டீங்களா? வயித்துல கரு இருக்குது, அந்த குழந்தைக்காகவாவது அவங்கள விட்டுருக்கலாம்ல. ஐயோ ராணி, அவங்க எம்மா கெஞ்சியும் விடல. அப்படிப்பட்ட உங்களை நான் விடுறதா? வேணா. ஐயோ ராணி, ராணி, ஐயோ வேணா ராணி.